ராஜ் பிரியனை நீங்க திட்டிருக்கீங்களா? நான் அவன் வந்து அவன் பாடுன்னு சொல்லிட்டு போறான். அவனை அசிங்கமா கேட்பேன். நீ வேணா நீ அடி என்ன கடிக்க சொல்ற, அது நிறைய நடந்தது. அதான் நடக்குது. Grand Royal Tours and Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Lungi Voice Tiruvizha. Powered by A2B Veg Restaurant, Velamal Nexus. The one word you keep saying, Gujli Mastu, every time I hear, I laugh. Everyone are talking about Foxy, Foxy. Now, Amza, I am not calling my wife Sakshi, calling Soxy. செலிபிரிட்டி சைட்ஸ்ல இருந்தே வந்து நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணாங்க. சாக்ஷி அவன் பாருங்க உண்மையான வீடியோவா நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2 மூவி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் முட்டியில் ப்ராப்ளம் வந்தனால டான்ஸ் கொஞ்ச நாள் ஆடவே. உங்களோட லாஸ்ட் கூகுள் ஹிஸ்டரி கூகுளா போனீங்க? வயசாகி போச்சு இந்த காலத்தை கூகுள் ஹிஸ்டரி பயந்துக்கிட்டு. டென்ஷன் ஆகுறீங்க பிரதர். நான் நார்மலாக இருக்கேன். காட்டுங்க ஏதாவது ஆர்ட்டுக்கிட்ட நம்மளையா சத்தியமா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு கெட்ட வார்த்தை. அடிக்கடி கெட்ட வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கெட்ட வார்த்தையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஜூஸ் குடிக்கணும். சரி, பொதுமக்களுக்கு மத்தியில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கேட்டா ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க. இன்னும் ஆகலை. ஆகும். இல்ல இப்போ இருக்க அதாவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி பிரேக்கப் ஆகல. இல்ல பிரேக்கப். சரி ஃபோன் எடுங்க. இல்லங்க போதும். லவ் டைப் பண்ணுங்க அங்க மேல. நான் பார்த்துட்டே பட் ஐ கான்ட் சே இட்ஸ் ஓகே. நான் சொல்ல மாட்டேன் தம்பி. நான் சும்மா செக் பண்ணேன். Get the man with the plan right here. ஓ இங்கே அப்படி இருக்கா? அது ஆர்சி அப்போ வந்து கதையை வேற மாதிரி மாற்றிடுவோம். இங்கே உட்காந்து ஏழை எடுக்கிறேங்கிற பேரில் இவங்களை குஜிலி மஸ்து பண்ணுறது. நல்லா கேதர் ஜாதவ், தீபக் கூடா இந்த மாதிரி எடுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டு. ஆனால் ஆர்சிபினா விராட் கோலியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்கள தான் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ட்ரூத் ஆர் டேர் கேம் உள்ள போயிடலாமா? ஓகே, இது பேசிக்காக என்னன்னா கேள்விகள் நாங்கள் வந்து இங்கேருந்து சொல்லுவேன். பேசிக்காக மாட்ட போகிறாங்க 3 பேருன்றது இந்த செக்மெண்ட். ஓகேவா? ரெடி போயிடலாமா? ஒரு ஆள் மட்டும் ஆடலாம்ல. ஒரு ஆள் மட்டும் உலரி மாட்டி விட்டுறாத. ஒரு ஆள் மட்டும் ஆடுது பார்த்துக்கம்மா. தம்பி இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகுற ஒரு ஆள் மட்டும் விளையாடணுமா? ஏதோ ஒரு தெரியல, உங்களுக்கே தெரியல. ஐயா இருங்க, வேற ஒருன்னு சொன்னாங்க. ஏன்னா யூஸ்வலாக இந்த செக்மெண்ட் என்ன ஆகுனா கேளுங்க. பச்சை கலர்ல இருக்கு, வேற ஒன்று சொன்னாங்கன்னா புரியல. இந்த குஜிலி மஸ்த் வேலைலாம் ஷோப்ஸ் கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ என்னன்னா வேற மாதிரி ஒரு ஜூஸ் தான் உங்களுக்கு. கரெக்டா? இன்னும் சொல்லலை. கரெக்டா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. சொல்லிட்டாங்கப்பா. அது பச்சை கலர் என்ன ஜூஸா இருக்கும் பா? அந்த ஜூஸ் அது தெரிஞ்சு என்ன நடக்கும் தெரியுமா பிரதர்? யூஸ்வலாக அவங்க சொன்னால் டக்குன்னு என்ன குடிக்க வைப்பாங்களா? அதனால என்கிட்ட இந்த மாதிரி ஜூஸோ வச்சுருக்கோங்க்கா அப்படி இப்படின்னாங்க. இப்போ எனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்களா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். புரியுதா? உங்களோட லாஸ்ட் கூகுள் ஹிஸ்ட்ரி கூகுளா? என்னது? காட்டு ரெடி. அதில் ரெடி. இதெல்லாம் பயப்பட மாட்டேன். வயசாகி போச்சு இந்த காலத்தை கூகுள் ஹிஸ்டரி பயந்துக்கிட்டு. இதை பாருங்க, நீங்களே பார்த்துங்க. என்னது அப்படி ஒன்றும் இல்லையா அதில்? சூப்பர்ப்பா. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஏதோ யூடியூப் டவுன்லோடு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இன்ஸ்டாகிராமே ஹேக் பண்ணாங்கிறது இருக்கும். இருக்குங்க, யோசிச்சு தான் கேட்கணும் அவரை. ஓகே, உங்களுக்கு போனேங்க. சொல்லுங்க. ஐயா நீங்கள் ஏழை குடும்பமாக இருக்கிறீங்க. எடுங்க பாக்கெட்லேருந்து ஃபோனை. ரெடி. ஒரு ஃபோன் தானா? 2 ஃபோன் வச்சுருக்கீங்களா? எடுங்க அந்த ஃபோனு. இல்லை 3 ஃபோன் இருக்கா? 2 தான் இருக்கு. ஓகே, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க பிரதர்? நான் நார்மலாக இருக்கேன். ஐயா நீங்கள் இப்படி இருந்தவர் இப்படி வந்துட்டீங்களா? அதனால உங்களோட இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக வந்த 2 மெசேஜ் எனக்கு காட்டு. ஒன்றும் இல்லை, இந்த கமெண்ட் போட்டோம்ல அதுதான் வந்திருக்கும். டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க. யாராவது ஹரிராஜன் தருண் இருக்கு. காட்டுங்க ஏதாவது ஆர்ட்டுக்கிட்ட நம்மளையா சத்தியமா. இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு ஐபிஎல் கமெண்ட் பண்ண ஒரு 1000 மெசேஜ் அதான் இருக்கும். சரி பண்ண முடியாது. சூப்பர்ப்பா, சூப்பர். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு கெட்ட வார்த்தை. அடிக்கடி கெட்ட இல்ல குஜிலி மஸ்து கெட்ட வார்த்தை இல்ல, புனிதமான மஸ்து கெட்ட வார்த்தை இல்ல. இப்பதான் சொல்லிட்டாரு. அது புனிதம். சொல்லுங்க. கெட்ட வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கெட்ட வார்த்தையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஜூஸ் குடிக்கணும். ஜூஸ் குடிச்சறேன்.
பொதுமக்களுக்கு மத்தியில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கரெக்டா? சரி குடிச்சோம். தலைவனுக்கு அழகாதான். நல்லா இருக்கா? இனிப்பு தான் பிடிக்காதுல்ல? வாழ்க்கையில் எப்படி? வாழ்க்கையில் இல்லை, புரியல எனக்கு. என்ன என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஐயா நான் சும்மா கேஷுவல், நான் நார்மலாக கேட்டேன். ஓகே ஃபைன். ஓகே உங்களோடதுப்பா. ரெடிப்பா, மைக்கை வச்சுக்கோங்க கிட்ட. ஃபோன் இல்லைப்பா, ஃபோன் எடுக்க வேணாம். ஃபோன் இல்லையா? உங்களோட ஃபர்ஸ்ட் உண்மைதான் சொல்லணும் சரியா? அக்கா கிட்ட ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க. இல்லக்கா இன்னும் ஆகலை. இன்னும் ஆகலை, ஆகும். இல்ல 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 இல்ல, இல்ல. லவ் இல்ல. இப்போ இருக்க அதாவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி பிரேக்கப் ஆகல. இல்ல பிரேக்கப் இல்ல. இல்ல பிரேக்கப் இல்ல. பிரேக்கப் இல்ல. அப்படி ஒன்று இருந்தாலும் ஆகும். யாரால் ஆகுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். என்னால தான் ஆகும். அப்படிதான். சரி ஃபோன் எடுங்க. இல்லக்கா போதும். ஒரு क्वेश्चन தானக்கா சொன்னீங்க. ப்ளீஸ் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஹைடு ஓப்பன் பண்ணப்பா. வாட்ஸ்அப் ஹைடு இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணணும். நடுங்குது கை. சொல்லுங்கக்கா. ஹைடு ஓப்பன் பண்ண சொன்னேனே. இல்ல ஹைட்லாம் பண்ணலக்கா. அவ்வளவு ஐயா ஓகே. மேல வந்து லவ் டைப் பண்ணுங்க. மாட்டியா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுடா. இந்த அக்கா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. லவ் டைப் பண்ணுங்க அங்க மேல. பண்ணுப்பா. நீ தெரியுமா நாளாச்சு பண்ணு. அப்பலாம் எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாது எனக்கு. இப்படி இருக்குன்னு. என்னது LOV ல தெரியாதா? அண்ணே மூஞ்சி பாரு, மூஞ்சி. ஐயா இது உலக மகா நடிப்பு. ஐயா RCB காரை மூஞ்சி செத்து போச்சு. வீடியோ எடுக்க பாருங்க. ஓகே நான் பாத்துட்டேன், பட் ஐ காண்ட் சே இட்ஸ் ஓகே. நான் சொல்ல மாட்டேன் தம்பி. நான் சும்மா செக் பண்ண. இப்படி வந்துமா? எல்லாருக்கும் நன்றி. அதுல குஜிலி மஸ்து தான். உங்களுக்கு தெரியாது, அவர் எங்க டீமோட அம்சா அவரு. சூப்பர் பட் ஸ்போர்ட்டிவா வாட்ஸ்அப் காட்டுறதுல பெரிய விஷயம். சூப்பர்டா. நீங்க சொல்லுவியா? வீட்டுக்கு போனா தெரியும் இங்க உனக்கு. எல்லாம் கை தட்டி போட்டு வீட்டில் வச்சு குஜிலி மஸ்து பண்ணிடுறாங்க. நீங்க உங்க வைஃப் கிட்ட ரீசெண்டா மறைச்சு பண்ண ஒரு விஷயம். ரீசெண்டாக மறைச்சு பண்ண வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அவங்க வைஃப் ரூம்ல வச்சிருங்கப்பா. இல்லை, ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்தேன். நான் மறைச்சு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? உண்மையிலே அவள்கிட்ட மறைச்சிட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது மிஸ்டர் ராஜ்பிரியன்? நான் சொன்னதில் கரெக்டாக சொன்னேன். உண்மையிலே மறைச்சு பண்ணிட்டேன். எப்பவுமே அப்படி தான் மறைச்சு பண்ணிடுவேன். என்ன ஜூஸ் குடிங்க. குடிங்க. தோடா குஜிலி மஸ் வாய் மூடுங்கடா. ஓகே சொல்லுங்க. ரீசெண்டா இதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது. ரீசெண்டா வைஃப் கிட்ட மறைச்சு பண்ண ஒரு விஷயம் என்ன? சரி, ஒரு 2 மாசம் முன்னாடி இல்லை ஒரு 4 மாசம் முன்னாடி. யோசிங்க. மறைச்சு என்ன பண்ணியிருப்பான்? மம்மி ஏதோ இருக்கு. மம்மி ஏதோ வைஃப் காதை கடிக்கிறாங்க. ஜூம் பண்ணுங்க கேமராங்க. மம்மி இருக்குதானே? ஏதோ மறைச்சிருக்காருல்ல. மம்மி கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கீங்களோ வைஃப்க்கு தெரியாம? மறைச்சது உனக்கு எப்படி தெரியுமா? அப்படி கேட்குறா. எனக்கு தெரிஞ்சது தெரியல என்ன பண்ணேன்னு. ஏதாவது பண்ணியிருப்பேன் கண்டிப்பா, ஆனால் என்னன்னு தெரியல. பண்ணிருப்பீங்க ஆனா என்னன்னு தெரியல. ஆனால் சல்லி விஷயமா இருக்கும். அதாவது நான் கொஞ்சம் சோத்து முட்டிங்க பொய்யே சொல்லிட்டு போய் தக்காளி சாதம் சாப்பிட்டு வருவேன். அந்த மாதிரி கேஸ் நான். என்னது தனியா போயிட்டு வாட்டர் போட்டு சாப்பிட்டீங்களா? பீஸா கடைக்கு விட்டுட்டு போய் சாப்பிட்டோம். டயட்னு சொல்லி நைட் ஆனால் அதுக்கு வச்சு அடுத்த நாளே இந்த அம்சா வேலை பார்த்து விட்டேன். குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சு வச்சு. அவரு தெரியாமல் பண்ணதான், தெரியக்கூடாதுன்னு நினச்சி பண்ணல. அது நார்மலாக பண்ண விஷயத்த தெரியாமல் பண்ணதான் இவன் போய் வந்து அந்த மாதிரி ஒரு பற்ற வைத்தல். ஆமாம், தெரியாமல் சொல்லிட்டான். அது திங்க போன தெரிஞ்சிருந்தா கூட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். நேற்று போய் தின்னம்னு இவன் போய் சொன்னது அவளுக்கு ஒரு மாதிரி பக்கம். நான் இல்லை ப்ரோ, அவரு ஸ்பை. அவரு அவங்க வைஃபே சொல்லிட்டாங்க. you the Brutus. நான் போலன்னு சொன்னேன். டீ கடைக்கு போனோம். இவரா வந்து டீ கடைக்கு போனோம், பீஸா கடைக்கு போனோம். இவர் தான் சொன்னார். நான் டீ கடைக்கு போனோம்னு சொன்னேன். நான் எனக்குமே உண்மையை ஒத்துக்குருவேன். ஏன்னா எப்படியும் கொஞ்ச நேரத்தில் உழப்பி உளுந்த வடையை போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்மளா சொல்லிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லிடுவேன். ஆனால் பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்போ நான் கூட இப்போ நல்லா ஷோ நடத்தலாம். பின்னாடி போயிட்டுன்னா பேசினா மனசில் நம்ம திட்டிப்போம் சில டைம்லாம். அந்த மாதிரி ராஜ்பிரியனை நீங்கள் திட்டிருக்கீங்களா? நான் அவன் வந்து அவன் பாடுன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இல்லை, முன்னாடியே திட்டி எல்லாருமே திட்டிருப்போம்ல. திட்டிருக்கோம் இல்லை, அவருக்கு தெரியாமல் மனசில் அப்படியே அப்படி கோவம் வந்து திட்டுவார். எதுக்கு கோவம் வரும்னா, அதிகமாக ஃபோன் எடுக்க மாட்டார். முன்னாடிலாம். இப்போ எடுக்காரு, ஃபோன் எடுக்க மாட்டார். அப்போ வந்து யாராவது ரொம்ப சீரியஸாக இருப்போம். ஃபோன் அட்றா அண்ணனுக்கு ஃபோன் அட்றா அப்படிமா. அடிச்சா எடுக்க மாட்டார். பாப்பா எடுக்க மாட்டாரா அப்படிமே. நீ அடிச்சா எடுப்பார், எடுத்தா ஃபோன் எடுக்க மாட்டார். மன உளைச்சல் ஆயிரும். அப்போ என்ன திட்டுவீங்க? இப்போ திட்ட மாட்டேன். இந்த ஃபோன் அடிச்சு நான் பாருங்க, அவனை அசிங்கமாக கேட்பேன். ஏன்னா நீ வேணா நீ அடி என்னது கடிக்க சொல்கிற
அது நிறைய நடந்திருக்கு. அதான் இல்ல ஆனா அவரை திட்டி இருக்கணும்ல, அவர் தானே ஃபோன் எடுக்கல, அப்ப மனசுல திட்டிருப்பீங்களே. அதிகமாக திட்டினதை தாண்டி நான் அதிகமாக சொல்கிறேன்னா ஒரு சிலராக பார்த்தா சொல்லுவேன், நான் வேலைக்கு ஆக மாட்டானே, ஒல்ட்டி விட்டுலாம்னே அப்படிமே. அண்ணன் சொல்கிறேன் நல்லா வருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம் பாரு, கடைசி அடிப்பாங்க குஜிலி மிஸ் வச்சு. அப்போ அதை சொல்லியிருக்கேன், அதை சொல்லுவேன். இப்போ நான் என் ஃப்ரெண்டாக இருக்கோம்னா அண்ணன் வந்து ஒருத்தனை கூட்டி வராரு, இவனை காமிக்க நல்லா வருவான்டா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ நிர்மலன் சொன்னாரா நிர்மலன் நம்பலாம். இப்படி சில பேர் யாரையா கூட்டு பண்ண தேர மாட்டேன், இன்னைக்கு தான் முதல்ல குத்துவேன் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன். இது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஏதாவது சத்தியமாக பண்ண முடியும் அதுக்காக, உண்மையாக தானே, நிஜமா அதான் மோஸ்ட்லி இதான் நடக்கும். இல்லை எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஜூஸ் குடிச்சிருங்க. என்ன ஜூஸ் குடிக்கவா? எதுக்கு நான் ஏன் குடிக்கிறேன்? என்ன இப்போ ஜூஸ் குடிக்கலன்னா ஆக போகுது, ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? பொய் சொன்னா குடிக்கணும், உண்மை நான் ஏன் குடிக்கணும்? ஓகே சரி விட்டுலாம். அடுத்த கேள்வி உங்களுக்கு தான், ஓகேவா? உங்களை ஜூஸ் குடிக்க வைக்கிறேன். ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி யாராவது கேர்ள்ஸ்க்குலாம் சேட் பண்ணதுண்டா? ஃபேக் ஐடியில் நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு பேசி பண்ணி ஏமாத்துவா, அப்படி கேட்கலாம். ஃபேக் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன் 2017 கேர்ள்ஸ்கிட்ட பேசுகிற காலில். ஆமாம், புள்ளியோட சொல்லுவார். அது ஏன் சொல்லிடுறேன், 2016-17 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா என் கூட ரூம்மேட் இருப்பானுங்களோ 4 பேர், அவனுக்கு லவ் யூ சொல்லுவேன். இங்கே படுத்துட்டு அடுத்தடுத்த பெட்டில் படுத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசுகிறது, நான் இந்த காலேஜ் படிக்கிறேன், நான் திண்டுக்கல் SPMல படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவரும் சேட் பண்ணுவார். சேட் பண்ணி 2-3 நாள் சேட் பண்ணிட்டு ஒரு 10 வேறு ஏதோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன், நான் தான் இது அப்படின்னு சொல்லி அனுப்பி லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே சொல்லியிருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். சரி ஜூஸ் குடிக்க மாட்டீங்க, சரி பதில் சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் இப்போ அதை சீரியஸாகவே பண்ணுறாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கேங்க மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க? வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே இல்லை, ஏன் பயப்படணும்? இது வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக பிளாக் பண்ணவங்களை காட்டுங்க. இவர் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், இவர் பிளாக் பண்ணல, அதெல்லாம் பண்ண மாட்டான். அங்கே பாருங்க அவரு யார் தான் அவரை இறக்குங்க கொஞ்சம். ஓகே ஃபைன். ஸோ ஓவர் டு எல்இடி போயிடலாம். எல்இடி செக்மெண்ட் உள்ள Last queer, how should I say, Hamza? I've been watching your videos, man. The one word you keep saying, Bujli Mastu, every time I hear, I laugh. An app that does one thing, everyone are talking about Soxy, Foxy. Now Hamza, I'm not calling my wife Sakshi. Calling Soxy, Soxy. தோனி வரைக்கும் ரீச் ஆகுறதுனா நாட் ஈஸி. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஓகே, அது ஒரு ஒய்ஃப் அவர் கூப்பிடுற விதம், நீங்கள் அதை அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு மேசிவ் ரீச், ஒரு செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்த ஒரு இது. ஸோ இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு செலிப்ரிட்டி சைட்ஸ்லேருந்தே வந்து நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணாங்க. சாக்ஷி அவன் பாருங்க உண்மையான வீடியோவா? இல்லை டவுட் எனக்கு. மேமே வந்து உங்களை ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து ஐ திங்க் பியாண்ட் வேர்ட்ஸில் எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் உங்களுக்கு? எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, அதுக்கு மேலே சொல்ல தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா பேர், அதை விட குழந்தைங்க நிறையா பேர் போட்டிருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு அக்கா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் புருஷனையும் பிள்ளையும் சாக்சின்னு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. அப்புறம் 2-3 நான் ஸ்டோரி கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. குழந்தைங்க வந்து சாக்சி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை உன் பேரில் கூப்பிடணுமா இல்லை சாக்சின்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பா. அதுக்கு வந்து நீ சாக்சின்னு கூப்பிடுங்க அப்படிங்குது. அவங்க அது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்களா அவங்கள அந்த மாதிரி கூப்பிடும்போது? எப்படி சந்தோஷத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே ஆடிப்பாங்க. அம்சா வந்து ஒரு கமல் சார்கிட்டே ட்ரைனிங் எடுத்தா அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் இது. அதாவது ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ரீச் இருக்கும்வாங்கல்ல, அது வந்து ஐ திங்க் எல்லாருமே அதை இன்னைக்கு நீங்கள் மறந்துட்டாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஆடியன்ஸ் அதை ஞாபகம் வச்சு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஹவ் வாஸ் தட் மூமெண்ட் யூ? என்னங்க அவர் கூட கொண்டு கனெக்ட் பண்ணி விட்டீங்க, அவர் யாரு? இல்லை இப்போ ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அவர்கிட்ட, நீங்கள் மட்டும் தான் யோசிப்பீங்களா? நாங்கள்லாம் 3 நாள் இது யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லுங்கள். அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு ஆயிருக்குன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இவங்க இந்த IPL இவங்க பண்ண வேலை வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 மேட்சாக நான் இப்படி மாறினதுக்கான முழுமையான காரணம் அதுக்கு தான். ஏன்னா அந்த தடவை ஆகும் தெரிஞ்சே நான் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். ஐயா அந்த தடவை கொண்டு குழியில் இறக்க போகிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வாங்கிட்டு வந்து இவங்களை பண்ணேன். என்னங்க எங்களை விட நல்லா எடிட் பண்ணுறீங்க, யார் பார்த்தீங்களா? தூங்கவே இல்லை ஐயா. என்னைக்கு லுங்கி பாய்ஸ் ஃபேன்ஸ் மீட்டா அணிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க டீம் பயங்கரவா. துரேந்தர் வச்சு பண்ணிட்டீங்க, அடுத்தது சர்தார் வச்சு பண்ண போகிறீங்க. அதுக்காக நாங்கள் முன்னாடி RCBக்கு மேட்ச் பார்க்கும்போது அவரை கூட்டு பண்ணின்னு வேணாம் சொல்லிக்கிறேங்க. எப்படி கோத்துடுறாரு பாருங்களேன். நெக்ஸ்ட் ஒன் ஆமாம், அர்ஜுன் சார் எங்கே போனார்? அர்ஜுன் சார் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுவார். இதெல்லாம் பார்க்க உண்மையிலே நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஆனால் கொடூரமாக இருக்கேன் நான். CSKக்கு சப்போர்ட் பண்ணி 7 எடுக்கிறக்கு உட்காந்தது. அதுக்கு RCBயில் உட்காந்துருக்கீங்க? அவர் பக்கத்தில் உட்காந்து விரும்பி கேட்டு உட்காந்தேன். இல்லை RCBயில் உட்காந்துருக்கீங்க, எது புரியல? இல்லை RCB இது இங்கே அப்படி இருக்கா? அது RCB வந்து கதையை வேறு மாதிரி மாற்றிடுவோம். இங்கே உட்காந்து 7 எடுக்கிறேங்கிற பேரில்
இவங்களை குஜிலி மஸ்து பண்ணுறது. நல்லா கேதர் ஜாதவ், தீபக் கூடா இந்த மாதிரி எடுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டு ஆஹா அவ்வளோதான். இது பார்த்தாலே தெரிய வேணாமா நம்ம என்ன இங்கே உட்காந்தா என்ன செய்வோம்னு. ஆனால் ஆர்சிபினா விராட் கோலியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்கள தான் பிடிக்க மாட்டேது. பிரபல யூடியூபர் ராஜ்பிரியன் மாத வருமானம் பிரபல யூடியூபர் ராஜ்பிரியன் மாத வருமானம் 10 மில்லியனை தாண்டியது. எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு தெரிஞ்சிச்சா? ஐயா எங்களுக்கு லீக் அவுட் ஆயிடுச்சு அப்பவே. நான் தான் சொன்னல டாக்ஸ் கட்ட வைக்க போகிறாங்க. ஐயா உங்க கூடவே சில அம்சா வச்சு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. அங்கேருந்து எனக்கு நியூஸ் வந்துருச்சு 10 மில்லியன் வந்துச்சா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. வருது, நீ கட்சி ஆரம்பிக்கிற பார்த்துக்கோ, அப்படி பயப்படாத. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம ஏதோ ஒரு கான்டென்ட் போட்டு போகலாம், இன்னைக்குனா ஒரு டைம் இப்படி ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை கோ வித் த ஃப்ளோ, நாங்கள் என்ன முடியுமோ போட்டுகிட்டே இருக்கோம் கான்டென்ட்டாக அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை ஆக்சுவலாக இப்போ வந்து டப் ஸ்மாஷ்னு ஒன்று இருந்துச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக்கலி ஃபஸ்ட்டு டப் ஸ்மாஷ்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ 2 மொபைல் வச்சுக்கிட்டு இதில் வந்து ஆடியோ போட்டுக்கிறது, ஒரு இதில் வீடியோ எடுத்து அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது 2 பொண்ணுங்க தான் சொன்னாங்க, மியூசிக்கலின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும், ஆடியோ எல்லாமே வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கும் போது யாரும் மதிக்கலை. அதுக்கப்புறம் லுங்கி கட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக இருக்க பிஜிஎம்லாம் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பிரியன் வெர்ஷன்னு சொல்லி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பாஷா தீம் மியூசிக்கு டிக்டாக்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாஷா தீம் மியூசிக் எடுத்து பண்ணோம், அது செம ரீச் ஆயிடுச்சு. லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லி அப்போ தான் ரீச் ஆனது 2018 டைமில். நல்ல ரீச், அப்போ செம ரீச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2 மூவி பண்ணேன். அதுக்கப்புறம் வேணாம் நம்ம யூடியூப்பே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் கேப்பு. தென் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் முட்டியில் ப்ராப்ளம் வந்தனால டான்ஸ் கொஞ்ச நாள் ஆடவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் மறுபடியும் ஆரம்பித்தோம், நல்லா போயிட்டுருக்கு. பிஹைண்ட் உட்ஸ் லுங்கி பாய்ஸ் திருவிழா டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மற்றும் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545 மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் பவர்ட் பை அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ் டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். Grand Royal Tours and Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Lungi Boys Tiruvizha. Powered by A to B Veg Restaurant, Velammal Nexus.